29வது பார்ட் வரைக்கும் படிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்ட்டு அதில் என்னென்னா அவள் 2 பேரும் வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் சண்டை பிடிச்சிக்கிறா. அதோடைய கண்டினியூஷன் தான் இந்த பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கிறது. அதுதான் படிக்க போகிறேன். இது வந்தியத்தேவன் பேசுகிறான். இப்போது அதுதான் இல்லை, இளவரசரை இளைய பிராட்டியிடம் கொண்டு போய் சேர்த்த பிறகுதான் என்னுடைய கடமை தீர்ந்ததாகும். நீயே அதற்கு குறுக்கே நிற்பாய் போலிருக்கிறதே. இது வந்தியத்தேவன் பேசுகிறது. ஸோ ஒன் பை ஒன் இப்போ திருமலை பேசுகிறது சொல்கிறேன். ஆழ்வார்க்கடியான், இல்லை அப்பா, இல்லை, நான் குறுக்கே நிற்கவில்லை. நாளைக்கே நான் சேனாதிபதியிடம் விடை பெற்றுக்கொண்டு என் வழியே போகிறேன். இது திருமலை பேசுகிறான். உன் காரியம் முடிந்து விட்டது, இளவரசரை பிடித்து கொடுத்தாகிவிட்டது என்று போக பார்க்கிறாய்க்கும். உன் பேரில் எனக்கு எப்போதுமே கொஞ்சம் சந்தேகம் இருந்தது. இப்போது அது உறுதியாகிறது. இவ்விதம் அவர்கள் 2 பேரும் சிறிது நேரம் சண்டை பிடித்து கொண்டிருந்த பிறகு தூங்கி போனார்கள். நன்றாக களைத்திருந்தபடியால் அடித்து போட்டவர்களைப் போல் தூங்கினார்கள். பலபலவென்று பொழுது விடியும் சமயத்தில் படகு வலிக்கும் சத்தம் கேட்டு ஆழ்வார்க்கடியான் முதலில் விழித்து கொண்டான். அவன் எதிரே தோன்றிய காட்சி அவனை திடுக்கிடச் செய்தது. கடலில் கொஞ்சம் தூரத்துக்கு அப்பால் பாய்மரம் விரித்த மரக்கலம் ஒன்று நின்று கொண்டிருந்தது. அது பயணப்படுவதற்கு ஆயத்தமாக நின்றதாக நன்கு தெரிந்தது. அந்த மரக்கலத்தை நோக்கி கரையிலிருந்து ஒரு படகு போய்கொண்டிருந்தது. அதில் படகுக்காரனை தவிர 3 பேர் இருந்தார்கள். அந்த படகு முதலாவது நாள் மாலை தங்களை ஏற்றி வந்த படகுதான் என்று தெரிந்து கொள்ள ஆழ்வார்க்கடியானுக்கு அதிக நேரம் பிடிக்கவில்லை. அந்த மரக்கலம் எங்கிருந்து திடீரென்று கிளம்பிற்று என்பதையும் அவன் விரைவிலே ஊகித்து கொண்டான். அவர்கள் படுத்திருந்த இடத்துக்கு பக்கத்தில் கடல் பூமிக்குள் குடைந்து சென்றிருந்தது. மரங்கள் அந்த இடத்தை ஓரளவு மறைத்திருந்தன. அந்த குடாவிலே தான் அம்மரக்கலம் நின்றிருக்க வேண்டும். பொழுது விழுந்ததும் புறப்பட்டிருக்க வேண்டும். அந்த மரக்கலம் யாருடையது? எங்கிருந்து வந்தது? எங்கே போவது? படகு எதற்காக கப்பலை நோக்கி போகிறது? அதில் இருப்பவர்கள் யார்? இவ்வளவு கேள்விகளும் ஆழ்வார்க்கடியானுடைய மனத்தில் மின்னலை போல் தோன்றி மறைந்தன. சேனாதிபதி, சேனாதிபதி, எழுந்திருங்கள் என்று கூவினான். சேனாதிபதியும் வந்தியத்தேவனும் மற்ற 2 வீரர்களும் திடுக்கிட்டு விழித்து எழுந்தார்கள். முதலில் கடலில் நின்ற பாய்மரக் கப்பல் அவர்கள் கண்ணில் தென்பட்டது. சேனாதிபதி, ஓ, அது சோழ நாட்டு கப்பல் தான். முதலில் கடலில் நின்ற பாய்மரக் கப்பல் அவர்கள் கண்ணில் தென்பட்டது. சேனாதிபதி சொல்கிறார், ஓ, அது சோழ நாட்டு கப்பல் தான். பழுவேட்டரையர்கள் அனுப்பிய கப்பலாகவே இருக்கலாம். இளவரசர் ஒருவேளை அதில் போகிறாரோ என்னமோ. ஐயோ, தூங்கி போய் விட்டோமே, என்ன பிசகு செய்தோம் என்றார். பிறகு, படகு எங்கே? கப்பலை பிடிக்க முடியுமா பார்க்கலாம் என்றார். அவர் அதற்குள் படகு சென்று கொண்டிருப்பதும் அவர் கண்ணில் படவே, அடடே, அதோ போகிறது, நாம் வந்த படகல்லவா, அதில் ஏறி போகிறவர்கள் யார்? அடே படகுக்காரா, நில் நில் என்று இறைந்தார். படகுக்காரனின் காதில் விழுந்ததோ என்னமோ தெரியாது. அவன் படகை நிறுத்தவில்லை, மேலே செலுத்தி கொண்டு போனான். இதையெல்லாம் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தான் வந்தியத்தேவன். அந்த கப்பலில் இளவரசர் போகிறார் என்று சேனாதிபதி கூறியது அவன் செவி வழியாக புகுந்து மனத்தில் பதிந்தது. அதற்கு பிறகு வேறு எந்த நினைவிற்கும் அவன் மனத்தில் இடமிருக்கவில்லை. அவன் செய்ய வேண்டியது என்னவென்பதை பற்றித்தான் ஏதேனும் சந்தேகம் உண்டா? அவன் கால்களுக்கு கட்டளையிட வேண்டிய அவசியம்தான் உண்டா? இல்லவே இல்லை. அடுத்த நிமிஷத்தில் அவன் கடலில் பாய்ந்து இறங்கினான். அலைகளை தள்ளிக்கொண்டு அதிவேகமாக சென்றான். நல்ல வேளையாக கடலோரத்தில் அங்கே தண்ணீர் அதிகமில்லை. ஆகையால் அதிசீக்கிரத்தில் வெகு தூரம் போய்விட்டான். படகின் அருகிலும் சென்று விட்டான். தண்ணீரின் ஆழம் திடீரென்று அதிகமாகிவிட்டது. தத்தளிக்கும் நிலைமை ஏற்பட்டது. ஐயோ, நான் மூழ்கி சாகப் போகிறேன், என்னை காப்பாற்றுங்கள் என்று கத்தினான். படகில் யாரோ சிரிக்கும் சத்தம் கேட்டது. பிறகு சிலர் பேசும் குரல்கள் கேட்டன. படகு நின்றது. படகுக்காரன் குனிந்து கை கொடுத்தான். வந்தியத்தேவன் படகில் ஏறி உட்கார்ந்தான். படகு மேலே சென்றது. படகில் இருந்தவர்களை வந்தியத்தேவன் ஆராய்ந்து பார்த்தான். ஒருவன் தமிழ்நாட்டானே அல்ல, அரபு நாட்டான் போல காணப்பட்டான். அவன் எப்படி இங்கு வந்தான் என்ற வியப்புடன் மற்ற 2 பார்த்தான். அவர்கள் முகத்தில் பாதியை மறைத்து முண்டாசு கட்டி கொண்டிருந்தார்கள். ஆனாலும் தமிழ்நாட்டவர்கள் என்று தெரிந்தது. அது மட்டுமன்று, பார்த்த முகங்களாகவும் காணப்பட்டன. எங்கே பார்த்தோம் இவர்களை? நினைவு வந்துவிட்டது. பார்த்திபேந்திர பல்லவனுடைய தம்பளையிலிருந்து திரும்பி வந்தவர்கள் அல்லவா இவர்கள்? ஆழ்வார்க்கடியான் இவர்களைத்தானே இளவரசரை கொல்ல வந்தவர்கள் என்று சொன்னான். ஓஹோ, இவர்களில் ஒருவனை வேறொரு இடத்தில் கூட பார்த்திருக்கிறோமே. மந்திரவாதி ரவிதாசன் அல்லவா இவன்?
ஆந்தை கத்துவது போல் கத்திவிட்டு பழுவூர் ராணியை பார்க்க வந்தான் அல்லவா இவன். சரி சரி, இளவரசர் கப்பலில் இருப்பது தெரிந்துதான் இவர்கள் அதில் ஏறிக்கொள்ளப் போகிறார்கள். ஆஹா, இளவரசர் போகும் வழியில் இப்படி ஓர் அபாயமா? நாம் அவசரமாய் ஓடி வந்து இந்த படகை பிடித்தது எவ்வளவு நல்லதாய் போயிற்று. படகு போய்க் கொண்டிருந்தது, மரக்கலத்தை நெருங்கி கொண்டிருந்தது. படகில் இருந்தவர்கள் மௌனம் சாதித்தார்கள். வந்தியத்தேவனால் மௌனத்தை பொறுக்க முடியவில்லை. பேச்சு கொடுத்து பார்க்க விரும்பினான். நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டான். தெரியவில்லையா? அதோ நிற்கும் கப்பலுக்கு போகிறோம் என்றான் மந்திரவாதி. பாதி மூடியிருந்த வாயினால் அவன் பேசிய குரல் பேயின் குரலைப் போல் தெரிந்தது. கப்பல் எங்கே போகிறது என்று வந்தியத்தேவன் கேட்டான். அது கப்பலுக்கு போன பிறகு தெரிய வேண்டும் என்றான் ரவிதாசன். மறுபடியும் படகில் மௌனம் குடிகொண்டது. வெளியில் கடலின் ஓங்காரநாதம் சூழ்ந்தது. இப்போது மந்திரவாதி ரவிதாசன் மௌனத்தை கலைத்தான். நீ எங்கே அப்பா போகிறாய் என்று கேட்டான். நானும் கப்பலுக்குத்தான் போகிறேன் என்றான் வந்தியத்தேவன். கப்பலுக்கு போய் பிறகு எங்கே போவாய்? அது கப்பலில் ஏறிய பிறகுதான் தெரிய வேண்டும் என்று பாடத்தை திருப்பி படித்தான் வந்தியத்தேவன். கப்பல் அருகில் சென்றது. மேலே இருந்து ஓர் ஏணி கீழே இறங்கியது. அதில் ஒவ்வொருவராக ஏறிச் சென்றார்கள். ஏணி மேலே போவதற்குள் வந்தியத்தேவன் அதில் தொத்திக் கொண்டான். கப்பலின் மேல் தளத்தில் ஏதோ பேச்சு நடந்தது. அவனுக்கு புரியாத பாஷையாக துணித்தது. வந்தியத்தேவன் இன்னும் துரிதமாக ஏணியின் மீது ஏறி கப்பலின் தளத்தில் குதித்தான். குதித்தவுடனே எங்கே இளவரசர் என்று இறைந்து கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தான். சுற்றிலும் அவன் பார்த்த காட்சி அவனுடைய இரும்பு நெஞ்சத்தையும் சிறிது கலக்கிவிட்டது. அவனை சுற்றிலும் பயங்கர ரூபமுள்ள அரபு நாட்டு மனிதர்கள் நின்றார்கள். ஒவ்வொருவனும் ஒரு ராட்சதனைப் போல் தோன்றினான். எல்லாரும் அவனை வெறித்து பார்த்து கொண்டு நின்றார்கள். அவனுடைய கேள்விக்கு யாரும் பதில் சொல்லவில்லை. ஏதோ பெரிய தவறு செய்துவிட்டோம் என்ற உணர்ச்சி வந்தியத்தேவன் உள்ளத்தில் உதித்தது. இது சோழ நாட்டு கப்பல் அல்ல, இருக்க முடியாது. இதில் உள்ளவர்கள் தமிழ் மாலுமிகள் அல்ல. பெரிய பெரிய குதிரைகளை விற்பதற்காக கொண்டு வரும் அரபு நாட்டு மனிதர்கள். இந்த கப்பலில் இளவரசர் இருப்பது இயலாத காரியம். அவசரப்பட்டு வந்து ஏறிவிட்டோம். தப்பிச் செல்வது எப்படி? கடல் ஓரத்தில் நின்று குனிந்து பார்த்தான். படகு போய்கொண்டிருந்தது. படகுக்காரா நிறுத்து என்று கூவிக்கொண்டு கடலில் குதிக்கப் போனான். அச்சமயம் ஒரு வஜ்ரத்தை நிகர்த்த கை பின்னால் இருந்து அவனுடைய குரல் வழியை பிடித்து ஒரு இழுப்பு, ஒரு தள்ளு. வந்தியத்தேவன் கப்பல் தளத்தில் மத்தியில் வந்து விழுந்தான், நடுவில் வந்து விழுந்தான். அவனுக்கு உக்கிர ஆவேசம் வந்துவிட்டது. குதித்து எழுந்து அவனை தள்ளியவனது முகவாய்க்கட்டையில் ஓங்கி ஒரு குத்து விட்டான். அந்த 6 அடி உயரமுள்ள அராபியன் தனக்கு பின்னால் நின்றவனையும் தள்ளிக்கொண்டு படார் என்று விழுந்தான். வந்தியத்தேவனுக்கு பின்னால் பயங்கரமான உருமல் சத்தம் கேட்டது. நல்ல சமயத்தில் திரும்பி பார்த்தான். இல்லாவிட்டால் அவன் முதுகில் கத்தி பாய்ந்திருக்கும். திரும்பிய வேகத்தோடு கத்தியை தட்டிவிட்டான். அது டனார் என்ற சத்தத்துடன் கப்பலில் விழுந்து அங்கிருந்து தெரித்து பாய்ந்து கடலில் விழுந்து மறைந்தது. மறுகணம் வந்தியத்தேவன் நாலாபுறத்திலிருந்தும் பலர் வந்து வந்தியத்தேவனை நாலாபுறத்திலிருந்தும் பலர் வந்து பிடித்தார்கள். பிடித்தவர்கள் புரியாத பாஷையில் ஏதேதோ பேசிக்கொண்டார்கள். அவர்களுடைய தலைவன் அதிகார குரலில் கட்டளையிட்டான். உடனே மணிக்கயிறு கொண்டு வந்து வந்தியத்தேவனுடைய கால்களையும் கைகளையும் கட்டினார்கள். கைகளை உடம்போடு சேர்த்து பிணைத்தார்கள். பின்னர் 4 பேராக அவனை தூக்கி கொண்டு கீழ்த்தளத்துக்கு போனார்கள். போகும்போதெல்லாம் உதைத்து திமிரி விடுவித்துக் கொள்ள வந்தியத்தேவன் முயன்றார். அந்த முயற்சி பலிக்கவில்லை. கப்பலின் அடித்தளத்தில் கொண்டு போய் அங்கே அடுக்கியிருந்த மரக்கட்டைகளின் மீது அவனை படார் என்று போட்டார்கள். அந்த கட்டைகளில் ஒன்றோடு சேர்த்து கட்டிவிட்டு மேலே சென்றார்கள். கப்பல் இப்படியும் அப்படியும் அசைந்து ஆடிற்று. கப்பல் தன் பிரயாணத்தை தொடங்கிவிட்டது என்று வந்தியத்தேவன் அறிந்தான். கப்பல் ஆடிய போது மரக்கட்டைகள் அவன் மீது உருண்டு விழுந்தன. அவற்றை விலக்கிக் கொள்ள முடியாமல் அவனுடைய கைகள் கட்டப்பட்டிருந்தன. இந்த முறை மட்டும் தப்பி பிழைத்தால் இனி அவசரப்பட்டு எந்த காரியமும் செய்வதில்லை. ஆழ்வார்க்கடியானை போல் ஆழ்ந்து யோசித்த பிறகே செய்ய வேண்டும் என்று வந்தியத்தேவன் மனத்தில் எண்ணிக்கொண்டான். அச்சமயம் பேய் சிரிப்பது போன்ற சிரிப்பு சத்தம் அருகில் கேட்டது. வந்தியத்தேவன் மிகச் சிரமத்துடன் சற்று முகத்தை திருப்பி பார்த்தான். அங்கே மந்திரவாதி ரவிதாசன் நின்று கொண்டிருப்பதைக் கண்டான். இதுவரை மந்திரவாதியின் முகத்தில் பாதியை மறைத்து கொண்டிருந்த துணி இப்போது நீக்கப்பட்டிருந்தது. அப்பனே, அந்த சோழர் குலத்து புலியை தேடிக்கொண்டு வந்தேன். புலி அகப்படவில்லை. ஆனால் வானர் குலத்து நரியாகிய நீ அகப்பட்டு கொண்டாய். அந்த வரைக்கும் அதிர்ஷ்டம்தான் என்றான். மேற்கூறிய நிகழ்ச்சிகளில் வந்தியத்தேவன் படகில் ஏறிச் சென்ற வரையில்தான் இருந்தவர்கள் பார்த்தார்கள். மரக்கலத்திற்குள்ளே நடந்தது என்னவென்பது படகோட்டி சென்றவனுக்கே தெரியாது. அவன் உடனே கரைக்கு திரும்பி வந்து சேர்ந்தான். சேனாதிபதி முதலியவர்கள் படகில் ஏறிக்கொண்டார்கள்.
இனி அந்த மரக்கலத்தை தொடர்ந்து போய் பிடிக்க முடியாது என்ற தீர்மானத்துக்கு அவர்கள் வந்திருந்தார்கள். ஆகையால் தொண்டை மாநாட்டின் சங்கமத்துக்கு போய் பார்க்க அவர்கள் எண்ணினார்கள். இன்னொரு கப்பல் அங்கே இருக்கலாம், அதில் ஒருவேளை இன்னும் இளவரசர் இருக்கலாம், எப்படியும் ஏதாவது செய்தி கிடைக்கும் அல்லவா? படகுக்காரனை கேட்டு பார்த்தார்கள். அவனிடமிருந்து ஒரு விவரமும் தெரியவில்லை. படகில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தேன். அதிகாலையில் யாரோ வந்து எழுப்பினார்கள். கப்பலில் கொண்டு விட்டால் நிறைய பணம் தருவதாக சொன்னார்கள். நீங்கள் விழித்தெழுவதற்குள் திரும்பி வந்து விடலாம் என்று போனேன். வேறென்றும் தெரியாது என்றான். மேலே கண்ட வரலாறுகளில் ஆழ்வார்க்கடியான் தான் அறிந்தவரையில் ஒன்று விடாமல் இளவரசரிடம் கூறினான். பின்னர், இளவரசே, வந்தியத்தேவன் கடலில் குதித்து பாய்ந்து சென்றபோது அவனை தொடர்ந்து நானும் போகலாமா என்று முதலில் நினைத்தேன். ஆனால் எனக்கு கடல் என்றால் எப்போதுமே சிறிது தயக்கம் உண்டு. நன்றாக எனக்கு நீந்த தெரியாது. அத்துடன் அது போகிறதே, அந்த கப்பலை பற்றியும் எனக்கு சிறிது சந்தேகம் ஏற்பட்டது. அதில் தாங்கள் ஏறிப்போவது சாத்தியமில்லை என்று தோன்றியது. இன்னும் அந்த கப்பல் சோழ நாட்டு கப்பலாக இருக்க முடியுமா என்ற ஐயமும் உண்டாயிற்று. இதை பற்றி சேனாதிபதியிடமும் கூறினேன். இருவரும் இங்கே வந்து பார்த்து முடிவு செய்வது என்று தீர்மானித்து கொண்டு வந்தோம். தங்களை பார்த்த பிறகுதான் எங்கள் மனம் நிம்மதி அடைந்தது என்றான். ஆழ்வார்க்கடியான் கூறியதையெல்லாம் கவனமாக கேட்டுக்கொண்டு வந்த அருள்மொழிவர்மர், ஆனால் என் மனத்தில் நிம்மதி இல்லை திருமலை. வந்தியத்தேவன் அந்த கப்பலில் போகிறான். அவனை பழுவேட்டரையர்கள் பிடித்து பாதாள சிறையில் தள்ளிவிடுவார்கள் என்றார். அப்போது சேனாதிபதி, இளவரசே, அந்த கொடியவர்களின் அதிகாரத்தை எதற்காக பொறுத்திருக்க வேண்டும்? தாங்கள் மட்டும் சம்மதம் கொடுங்கள். அடுத்த பௌர்ணமிக்குள் பழுவேட்டரையர்களின் அதிகாரத்தை தீர்த்து கட்டி அந்த பாதாள சிறையில் அவர்களையே அடைத்துவிட்டு மறுகாரியம் பார்க்கிறேன் என்றார். ஐயா, என் தந்தையின் விருப்பத்துக்கு விரோதமாக நான் அணுவளவும் நடந்து கொள்வேன் என்று தாங்கள் கனவிலும் எதிர்பார்க்க வேண்டாம் என்றார் இளவரசர். இந்த சமயத்தில் குதிரை ஒன்று வேகமாக வரும் சத்தம் கேட்டது. எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள். சற்று தூரத்திலேயே அந்த குதிரை நின்றது. முகக்கயிறு, உட்கார ஆசனம் ஒன்றுமில்லாமல் அந்த குதிரை மேல் ஏறி வந்தவள் ஒரு ஸ்திரீ என்று அறிந்ததும், ஒரு லேடி என்று அறிந்ததும் அனைவரும் வியப்படைந்தார்கள். 48 அத்தியாயம் 48 கலபதியின் மரணம். குதிரை மீது வந்த பெண்மணி யார் என்பது இளவரசருக்கு உடனே தெரிந்து போயிற்று. குதிரை நின்ற இடத்தை நோக்கி அவர் விரைந்து சென்றார். அவருடன் பூங்குழலியும் போனாள். மற்றவர்களும் சற்று தூரத்தில் தயங்கி போனார்கள். ஊமைராணி அதற்குள் குதிரையிலிருந்து இறங்கிவிட்டாள். பின்னால் கூட்டமாக வந்தவர்களை சற்று கவலையுடன் பார்த்துவிட்டு பூங்குழலியிடம் சமிஞ்ஞை பாஷையில் ஏதோ சொன்னாள். பெரியம்மா காட்டில் ஏதோ அதிசயத்தை பார்த்திருக்கிறாள். அந்த இடத்துக்கு நம்மை வரும்படி அழைக்கிறாள் என்றாள். இளவரசர் அக்கணமே போவதென்று தீர்மானித்து விட்டார். மற்றவர்களும் தம்முடன் வரலாமா என்று கேட்கச் சொன்னார். ஊமைராணி சிறிது யோசித்துவிட்டு சம்மதத்துக்கு அறிகுறியாக தலையை அசைத்தாள். போகும்போது எல்லோரும் அவள் ஏறி வந்த குதிரையை பற்றியே பேசிக்கொண்டு போனார்கள். அது அரபு நாட்டிலிருந்து வந்த அற்புதமான உயர் ஜாதி குதிரை. இந்த மூதாட்டிக்கு எப்படி கிடைத்தது? சமீப காலத்தில் இந்த பிரதேசத்தில் சைன்யம் எதுவும் வந்து இறங்கவில்லை, போர் ஒன்றும் நடக்கவில்லை. அப்படி இருக்கும்போது இக்குதிரை இந்த பெண்மணிக்கு எப்படி கிடைத்திருக்க முடியும்? தொண்டை மாநாட்டின் முகத்வாரத்தின் அருகில் சோழ நாட்டு கப்பல் ஒன்று கரை தட்டி புதைந்திருந்ததை பார்த்தோம். அங்கிருந்து சிறிது தூரம் வரையில் இலங்கை தீவின் கரை தென்கிழக்கு திசையாக வளைந்து நெளிந்து சென்றது. அடிக்கடி கடல் நீர் பூமிக்குள் சிறிய நீர்நிலைகளையும் பெரிய நீர்நிலைகளையும் உண்டாக்கியிருந்தது. இத்தகைய வளைகுடா ஒன்றுக்குள்ளிருந்துதான் வந்தியத்தேவன் முதலியவர்கள் அன்று காலையில் பார்த்த கப்பல் வெளியே வந்து கடலில் சென்றது. இப்போது ஊமைராணி தென்கிழக்கு திசையிலே அவர்களை அழைத்து கொண்டு சென்றாள். அடர்ந்த காட்டுக்குள்ளே புகுந்து சென்றாள். போக போக இளவரசரின் ஆர்வம் அதிகமாயிற்று. ஏதோ ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்க வேண்டும், இல்லாவிட்டால் இவ்வளவு தூரம் நம்மை மூதாட்டி அழைத்து போக மாட்டாள் என்று எண்ணினார். திடீரென்று அச்சம்பவம் அவர்களுடைய கண் முன்னால் வந்து நின்றது. காட்டில் சிறிது இடைவெளி ஏற்பட்டது. நீர்நிலை ஒன்று தெரிந்தது. அதன் கரையில் மனிதர்கள் சிலர் இறந்து கிடந்தார்கள். பிணங்களின் நாற்றத்தோடு காய்ந்து போன மனித இரத்தமும் நாற்றமும் கலந்து வந்தது. எத்தனையோ போர்க்களங்களின் அனுபவம் பெற்ற அந்த மனிதர்களுக்கு உயிரில்லா மனித உடல்களும் காய்ந்த இரத்தமும் புதிய அனுபவங்கள் அல்ல. எனினும் ஏதோ அதிசயமான மர்ம பயங்கரமான காரியம் இங்கே நடந்திருக்கிறது என்ற எண்ணம் எல்லாருடைய மனத்திலும் ஆர்வத்தோடு அருவருப்பையும் உண்டாக்கியது. அருகிலே சென்று பார்த்தால் உயிரற்று கிடந்த உடல்கள் எல்லாம் தமிழ்நாட்டு மாலுமிகள் உடல்கள் என்று தெரிய வந்தது. சீக்கிரம் சீக்கிரம், யாருக்காவது இன்னும் உயிர் இருக்கிறதா என்று பாருங்கள் என்று இளவரசர் கூவினார். அவருடன் வந்தவர்கள் ஒவ்வொரு உடலுக்கு அருகிலும் சென்று பரிசோதிக்க தொடங்கினார்கள். இளவரசரை ஊமைராணி மறுபடியும் கையினால் சமிக்ஞை செய்து அழைத்து கொண்டு போனாள்.
உடல்கள் கிடந்த இடத்துக்கு சிறிது தூரத்துக்கு அப்பால் இருந்த மரத்தடிக்கு அழைத்து போனாள். அந்த மரத்தடியில் ஒரு கோர ஸ்வரூபம் சாய்ந்து படுத்திருந்தது. படுத்திருந்தவன் மனிதன்தான். ஆனால் அதை நம்புவது கஷ்டமாயிருந்தது. உடம்பெல்லாம் காயங்கள். மண்டையில் பட்டிருந்த காயங்களிலிருந்து இரத்தம் வழிந்து முகம் மிக பயங்கரமாக காட்சியளித்தது. ஒவ்வொரு கணமும் மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த அம்மனிதனுடைய முகத்தில் இளவரசரை கண்டதும் மலர்ச்சியின் சிறிய அறிகுறி தோன்றியது. அவன் வாய் திறந்து ஏதோ பேச முயன்றான். ஆனால் அவன் வாயிலும் இரத்தமாயிருந்தபடியால் அவனுடைய முகத்தின் கோரம் அதிகமாயிற்று. இளவரசர் பரபரப்புடன் அவன் அருகில் போய் உட்கார்ந்தார். சீக்கிரம் தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று கத்தினார். அம்மனிதன், வேண்டாம் இளவரசே, சற்று முன்னால் தான் இந்த பெண்மணி தண்ணீர் கொடுத்தார். அவள் அச்சமயம் வராதிருந்தால் இதற்குள் என் உயிர் பிரிந்திருக்கும். ஐயா, தங்களுக்கு துரோகம் செய்ய வந்ததின் பலனை இங்கேயே அனுபவித்து விட்டேன். மறு உலகில் இதற்காக மறுபடியும் கடவுள் என்னை தண்டிக்க மாட்டார் என்றான். இளவரசர் அவன் குரலை கேட்டதும் முகத்தை உற்று பார்த்தார். ஆ, கலபதி பிராக்கெட்டில் இப்போ சொல்கிறார். அந்நாளில் சேனை தலைவனை தளபதி என்று அழைத்தது போல் மரக்கல தலைவனை கலபதி என்று அழைத்தார்கள். கலம்னா கப்பல்னு பேர். கப்பலுக்கு அதிபதி கலபதின்னு சொல்லுவாள். இது என்ன பேச்சு? இதெல்லாம் எப்படி நடந்தது? எனக்கு நீர் துரோகம் எதற்காக செய்ய வந்தீர்கள்? அதை நான் நம்பவே முடியாது என்றார். ஐயா, தங்கள் உத்தம குணத்தினால் அப்படி சொல்கிறீர்கள். பழுவேட்டரையர்களின் சொற்படி தங்களை சிறைப்படுத்தி கொண்டு போக வந்தேன். இதோ கட்டளை என்று சொல்லி மடியிலிருந்து ஒரு ஓலை ஒன்றை எடுத்து கொடுத்தான். சாகும் தருவாயில் இருந்தான் கலபதி. ஓலையை கண்ணோட்டமாக இளவரசர் ஒரு வினாடியில் பார்வையிட்டார். இதில் உமது துரோகம் என்ன? சக்கரவர்த்தியின் கட்டளையைத்தானே நிறைவேற்ற வந்தீர். அதையறிந்து நானே விரைந்து ஓடி வந்தேன். அதற்குள் இந்த விபரீதங்கள் எப்படி நேர்ந்தன? சீக்கிரம் சொல்லுங்கள் என்றார். சீக்கிரம் சொல்லத்தான் வேண்டும், இல்லாவிட்டால் அப்புறம் சொல்லவே முடியாது என்றான் கலபதி. பிறகு அவன் அடிக்கடி தட்டுத்தடுமாறி பின்வரும் வரலாற்றை கூறினான். சக்கரவர்த்தியின் கட்டளையை பெற்றுக்கொண்டு கலபதி 2 கப்பல்களுடன் நாகப்பட்டினத்திலிருந்து கிளம்பினான். அந்த வேலை அவனுக்கு பிடிக்கவில்லைதான். ஆயினும் சக்கரவர்த்தியின் கட்டளை மீற முடியாமல் புறப்பட்டான். புறப்படும்போது பழுவேட்டரையர்கள் அவனிடம் கண்டிப்பாக சில கட்டளைகளை இட்டிருந்தார்கள். அதாவது, இலங்கையை அடைந்ததும் தனியான இடத்தில் கப்பல்களை நிறுத்தி கொண்டு இளவரசர் எங்கே இருக்கிறார் என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு அவரை நேரில் சந்தித்து சக்கரவர்த்தியின் ஓலையை கொடுக்க வேண்டும். அதற்கு முன்னால் சேனாதிபதி கொடும்பாளூர் வேளாருக்கு இந்த செய்தி தெரியக்கூடாது. இளவரசரின் கட்டளையை கொடுத்த பிறகு அவராக வந்தால் சரி, இல்லாவிட்டால் பலவந்தமாக சிறைப்படுத்தியாவது கொண்டு வர வேண்டும். இவ்விதம் சொல்லி தங்கள் அந்தரங்க ஆட்கள் சிலரையும் பழுவேட்டரையர்கள் கலபதியுடன் சேர்த்து அனுப்பினார்கள். கலபதி மனத்தில் பெரிய பாரத்துடனேயே புறப்பட்டு வந்தான். அவன் கீழிருந்த கப்பல் மாலுமிகளில் பலருக்கு எதற்காக இலங்கை போகிறோம் என்பது தெரிந்திருக்கவில்லை. இதனால் அவனுடைய மனவேதனை அதிகமாயிருந்தது. அவர்களிடம் எப்படி சொல்வது என்று தயங்கினான். கப்பல்களை தொண்டைமானாற்றின் முகத்துவாரத்தில் கொண்டு போய் நிறுத்திய பிறகு கலபதி இன்னும் சில மாலுமிகளோடு காங்கேசன் துறைக்கு போனான். இளவரசர் அப்போது எங்கே இருக்கிறார் என்று விசாரித்து வருவதற்காகத்தான் அவன் அவ்வாறு செய்தான். தென்னிலங்கையின் உள்பகுதியில் இளவரசர் பிரயாணம் செய்து கொண்டிருப்பதாக காங்கேசன் துறையில் தெரிந்து கொண்டு திரும்பி வந்தான். கலபதி திரும்பி வருவதற்குள்ளே மாலுமிகளுக்கு விஷயம் தெரிந்துவிட்டது. பழுவேட்டரையர்களின் அந்தரங்க ஆட்கள் சிலர் இருந்தார்கள் அல்லவா, அவர்கள் மூலம் பிரஸ்தாபம் ஆகிவிட்டது. பிரஸ்தாபமாக அங்கே எல்லாருக்கும் செய்தி போயிடுத்துன்னு அர்த்தம். கலபதி திரும்பி வந்ததும் மாலுமிகள் கூட்டமாக சேர்ந்து கொண்டு கலபதியிடம் கேட்டார்கள். பொன்னியின் செல்வரை சிறைப்படுத்தி கொண்டு போகவா நாம் வந்திருக்கிறோம் என்று வினவினார்கள். கலபதி உண்மையை கூறினான். நாம் ராஜாங்க சேவையில் இருப்பவர்கள், சக்கரவர்த்தியின் கட்டளையை நிறைவேற்ற வேண்டியவர்கள் என்றான். எங்களால் அது முடியாது. இது சக்கரவர்த்தியின் கட்டளையும் அல்ல, பழுவேட்டரையர்களின் கட்டளை என்றார்கள். பின்னே நீங்கள் என்னதான் செய்ய போகிறீர்கள் என்று கலபதி கேட்டார். மாதோட்டம் சென்று இளவரசருடன் சேர்ந்து கொள்ளப் போகிறோம். மாதோட்டத்தில் இளவரசர் இல்லையே. இல்லாவிடில் சேனாதிபதி கொடும்பாளூர் வேளாரிடம் சரணடைவோம் என்றார்கள். கலபதி அவர்களுக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்தும் பயனில்லை. கலபதியுடன் நிற்பதற்கு பழுவேட்டரையர்களின் அந்தரங்க ஆட்கள் உட்பட சுமார் 10 பேர் தான் சம்மதித்தார்கள். 10 பேரை வைத்துக்கொண்டு 200 பேரை என்ன செய்ய முடியும்? சரி, அப்படியானால் இப்போதே போய் தொலையுங்கள். பின்னால் வருகிறதையும் அனுபவித்துக் கொள்ளுங்கள். என்னால் இயன்றவரில் என் கடமையை நான் செய்வேன் என்றான் கலபதி. மாலுமிகளில் பலர் 2 கப்பல்களில் ஒன்றை செலுத்தி கொண்டு மாதோட்டம் போகலாம் என்று உத்தேசித்தார்கள். மற்றும் சிலர் அதை ஆட்சேபித்தார்கள். ஆகவே கப்பலிலிருந்து இறங்கி தரை மார்க்கமாகவே புறப்பட்டார்கள். புறப்படும் அவசரத்தில் அவர்கள் ஏறியிருந்த கப்பலுக்கு நங்கூரம் பாய்ச்சவில்லை.
கப்பல் நகர்ந்து நகர்ந்து சென்று கரை தட்டி உடைந்து மண்ணில் புதைந்து விட்டது. இதற்கு பிறகு களபதி மற்றொரு கப்பலுடன் அங்கே இருக்க விரும்பவில்லை. காங்கேசன் துறையில் அவன் ஒரு செய்தி கேள்விப்பட்டிருந்தான். சில நாளைக்கு முன்பு முல்லைத்தீவுக்கு பக்கத்தில் அரபு நாட்டு கப்பல் ஒன்று உடைந்து மூழ்கிவிட்டது என்றும் அதிலிருந்து தப்பிப்பிழைத்த மூர்க அராபியர்கள் சிலர் அந்த பக்கத்தில் திரிந்து கொண்டிருந்ததாகவும் சொன்னார்கள். எனவே கரை தட்டி புதைந்த கப்பலுக்கு பக்கத்தில் இன்னொரு கப்பலையும் நிறுத்தி வைக்க அவன் விரும்பவில்லை. நன்றாயிருந்த கப்பலை அங்கிருந்து அப்புறப்படுத்தி கொண்டு போனான். கடல் அடுத்தபடியாக பூமிக்குள் சென்றிருந்த குடாவில் கொண்டு போய் நங்கூரம் பாய்ச்சி நிறுத்தினான். பின்னர் களபதி தன்னுடன் இருந்த மாலுமிகளுடன் கரையில் இறங்கி மேலே செய்ய வேண்டியதை பற்றி அவர்களிடம் கலந்து ஆலோசித்தான். அவன் மட்டும் தனியாக சென்று இளவரசரிடம் கட்டளையை சேர்ப்பிப்பதாகவும் அதுவரையில் மற்றவர்கள் கப்பலை பத்திரமாக பாதுகாத்து வர வேண்டும் என்றும் சொன்னான். மாலுமிகள் தங்கள் கவலைகளை களபதியிடம் தெரிவித்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு களபதி தைரியம் கூறி கொண்டிருக்கும் போதே மயிர்கூச்சு எடுக்கும்படியான பயங்கர கூச்சல்களை போட்டுக்கொண்டு சில மனிதர்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டு தாக்கினார்கள். அவர்கள் அரபு நாட்டார் என்பது தெரிந்தது. தமிழ் மாலுமிகள் அச்சமயம் இந்த தாக்குதலை எதிர்பார்க்கவில்லை. சண்டைக்கு ஆயத்தமாகவும் இருக்கவில்லை. கையில் கத்திகளும் வைத்திருக்கவில்லை. எனினும் தீரத்துடன் போராடினார்கள். போராடி எல்லாரும் உயிரை விட்டார்கள். இளவரசே, நான் ஒருவன் மட்டும் மரண காயங்களுடன் ஓடி ஒளிந்து உயிரை காப்பாற்றிக் கொண்டேன். நடந்தது என்னவென்பதை யாருக்காவது சொல்ல வேண்டும் என்பதற்காகவே இதுவரையில் உயிரை வைத்து கொண்டிருந்தேன். இளவரசே, தங்களையே நேரில் பார்த்து சொல்லும்படியான பாக்கியம் எனக்கு கிட்டிவிட்டது. தங்களுக்கு நான் துரோகம் செய்ய எண்ணியதற்கு பலனையும் அனுபவித்து விட்டேன். பொன்னியின் செல்வரே, என்னை மன்னித்து விடுங்கள் என்றான் களபதி. கடமையை ஆற்றிய களபதியே, உம்மை எதற்காக நான் மன்னிக்க வேண்டும்? போர்க்களத்தில் உயிரை விடும் வீரர்கள் அடையும் வீர சொர்க்கம் ஒன்று இருந்தால் அதற்கு நீரும் அவசியம் போய் சேருவீர், சந்தேகமில்லை என்று சொல்லி இளவரசர் களபதியின் தீயென கொதித்த நெற்றியை தடவி கொடுத்தார். களபதியின் கண்களிலிருந்து அப்போது பெருகிய கண்ணீர் அவன் முகத்தில் வழிந்திருந்த இரத்தத்தோடு கலந்தது. மிக்க சிரமத்துடன் அவன் தன் கைகளை தூக்கி இளவரசரின் கரத்தை பிடித்து கண்களில் ஒற்றிக்கொண்டான். இளவரசரின் கரம் களபதியின் கண்ணீரால் நனைந்தது. அவருடைய கண்களிலும் கண்ணீர் துடித்தது. சிறிது நேரத்துக்கெல்லாம் களபதியின் உயிர் அவன் உடலை விட்டு பிரிந்தது. அத்தியாயம் 49. கப்பல் வேட்டை. களபதியின் உடலையும் ஆண்டு போன மற்ற மாலுமிகளின் உடல்களையும் சேர்த்து உலர்ந்த மரக்கட்டைகளை அடுக்கி தகனம் செய்தார்கள். தீ மூட்டி எரிய தொடங்கிய போது இளவரசர் முகத்தில் கண்ணீர் பெருகிக் கொண்டிருப்பதை சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி கவனித்தார். ஐயா, இந்த பாதகர்களின் சாவுக்காகவா கண்ணீர் விடுகிறீர்கள்? தங்களை சிறைப்படுத்த வந்த துரோகிகளுக்கு கடவுளே தக்க தண்டனை அளித்து விட்டார். தாங்கள் ஏன் வருந்த வேண்டும் என்றார். சேனாதிபதி, இவர்கள் துரோகிகள் அல்ல. இவர்களுடைய மரணத்துக்காகவும் நான் வருத்தப்படவில்லை. சோழ நாட்டுக்கு இவ்வளவு பொல்லாத காலம் வந்துவிட்டதே என்று வருந்துகிறேன் என்றார். பொல்லாத காலம் பழுவேட்டரையர்களுடனே வந்துவிட்டது. இப்போது புதிதாக ஒன்றும் வரவில்லையே. புதிதாகத்தான் வந்திருக்கிறது. களபதியின் கட்டளை கப்பல் மாலுமிகள் மீறுவது என்று வந்துவிட்டால் அதை காட்டிலும் ராஜ்யத்துக்கு கேடு வேறு என்ன இருக்க முடியும் சேனாதிபதி? இது ஒரு சிறிய அறிகுறிதான். இதைப் போலவே சோழ ராஜ்யம் எங்கும் பிளவுகள் ஏற்படுமோ என்று அஞ்சுகிறேன். அப்படி ஏற்பட்டால் விஜயாலய சோழர் அஸ்திவாரமிட்ட இந்த மகாராஜ்யம் சின்னாபின்னமாகிவிடுமே. இந்த கேடு என்னாலேயே நேர வேண்டும். மகாபாரத கதை கேட்டிருக்கிறேன். துரியோதனன் பிறந்தபோது நரிகளும் ஓநாய்களும் பயங்கரமாக ஊளையிட்டன என்று பாரதம் சொல்கிறது. நான் பிறந்த போதும் அப்படி நரிகளும் நாய்களும் பயங்கரமாக ஊளையிட்டிருக்கிற வேண்டும் என்றார் இளவரசர். ஐயா, தாங்கள் இந்த உலகில் ஜனித்த போது என்னென்ன நல்ல சகுனங்கள் ஏற்படலாமோ அவ்வளவு ஏற்பட்டன. தங்கள் ஜாதகத்தை கணித்த ஜோதிடர்கள்... போதும் சேனாதிபதி, போதும். இந்த பேச்சை கேட்டு கேட்டு என் காது புளித்து விட்டது. என் ஜாதக விசேஷம் இருக்கட்டும். நாம் பிரிய வேண்டிய காலம் வந்துவிட்டது. சேனாதிபதி, தங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த கப்பல்களிலிருந்து களபதியின் கட்டளை மீறி சென்ற மாலுமிகள் தங்களிடம் வந்தால் தாங்கள் அவர்களை சேர்த்து கொள்ளக்கூடாது. உடனே சிறைப்படுத்தி அவர்களை தஞ்சைக்கு அனுப்ப வேண்டும். இளவரசே, களபதி கூறியதை மட்டுமே நாம் கேட்டோம். மாலுமிகளின் கட்சி என்னவென்று நாம் கேட்கவில்லை. ஒரு பக்கத்து பேச்சை மட்டும் கேட்டு எப்படி தீர்மானிக்க முடியும்? அது நீதிக்கும் தர்மத்துக்கும் உகந்ததா? தாங்கள் என்னுடன் வாருங்கள். அந்த மாலுமிகள் வந்ததும் அவர்கள் சொல்வதையும் கேட்டு முடிவு செய்யுங்கள். ஐயா, அது சாத்தியமில்லை. தங்கள் உசிதம் போல் செய்யுங்கள். நான் இனி ஒரு கணமும் இங்கே தாமதிக்க முடியாது. உடனே புறப்பட வேண்டும். படகுக்காரன் எங்கே என்று கேட்டார். எங்கே புறப்பட வேண்டும் இளவரசே? படகுக்காரன் எதற்கு? இதை பற்றி தாங்கள் கேட்கவும் வேண்டுமா? வந்தியத்தேவனை ஏற்றுச் செல்லும் கப்பலுக்குத்தான் நானும் போக வேண்டும். அந்த வீராதி வீரன் எனக்காகவல்லவோ அராபியர் வசப்பட்ட கப்பலில் ஏறி பயங்கரமான அபாயத்துக்கு உள்ளாகி இருக்கிறான். அவனை நான் கைவிட்டு விடக்கூடுமா? ஏற்கனவே நான் செய்துள்ள பாவங்கள் போதாதென்று சிநேக துரோகம் வேறு செய்ய வேண்டுமா? ஐயா, தாங்கள் ஒரு பாவமும் நான் அறிந்து செய்ததில்லை. தாங்கள் சொன்னாலும் உலகம் ஒப்புக்கொள்ளாது. வந்தியத்தேவன் வெறும் முரடன், முன் யோசனை சிறிதும் இல்லாதவன்.
அவனாக வருவித்து கொண்ட அபாயத்துக்கு தாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும்? இதில் சிநேகத்துக்கு துரோகம் என்ன? இளவரசே, எங்கிருந்தோ தரிகெட்டு வந்த ஒரு வாலிபனை தங்கள் சிநேகிதன் என்று கொண்டாடுவதே எனக்கு பிடிக்கவில்லை. சமநிலையில் உள்ளவர்கள் அல்லவா சிநேகிதர்கள் ஆக முடியும். சேனாதிபதி, வீண் பேச்சில் காலங்கடத்த நான் விரும்பவில்லை. அவன் என் சிநேகிதன் இல்லாவிட்டாலும் நன்றி என்பதாக ஒன்று வேண்டும் அல்லவா? வள்ளுவர் முதலாவது பெரியோர்கள் அனைவரும் சொல்லியிருக்கிறார்களே, சோழ குலத்தார் நன்றி மறவாதவர்கள் என்ற புகழ் என்னால் கெட்டுப்போக விடமாட்டேன். இந்த வினாடியே நான் புறப்பட்டு சென்று அந்த கப்பலை தேடி பிடிப்பேன். எப்படி புறப்படுவீர்கள்? எங்கே தேடுவீர்கள் இளவரசே? நீங்கள் வந்த படகில் ஏறிக்கொண்டு புறப்படுவேன். முயலை வைத்துக்கொண்டு புலி வேட்டையாட முடியுமா? ஆழ்கடலில் செல்லும் மரக்கலத்தை இச்சிறிய படகில் ஏறி துரத்தி பிடிக்க முடியுமா? பிடித்த பிறகுதான் என்ன செய்வீர்கள்? படகில் ஏறி போவேன். படகு உடைந்தால் மரக்கட்டையை பிடித்து நீந்து கொண்டு போவேன். வந்தியத்தேவன் ஏற்றி செல்லும் கப்பல் 7 கடல்களுக்கு அப்பால் சென்றாலும் அதை துரத்தி பிடிப்பேன். பிடித்த பிறகு என் நண்பனை காப்பாற்ற முடியாவிட்டாலும் நானும் அவனோடு உயிரையாவது விடுவேன். படகுக்காரன் எங்கே? இவ்விதம் சொல்லிக்கொண்டு இளவரசர் நாலாபுரமும் திரும்பி பார்த்தார். படகுக்காரனுடன் ஒரு பக்கமாக நின்று பூங்குழலி பேசிக்கொண்டிருந்ததை கவனித்தார். அருகில் ஊமை மூதாட்டியும் நின்றாள். அவர்கள் இருந்த இடத்தை நோக்கி விரைந்து போனார். சமீபத்தில் சென்றதும் பூங்குழலி கண்ணில் நீர் ததும்ப அப்படகுக்காரனுடன் ஆத்திரமாக ஏதோ பேசிக்கொண்டிருந்தாள் என்று தெரிந்தது. ஆஹா, இது என்ன, இன்னொரு உட்கலகமா என்றார். கலகமா என்றார். படகுக்காரன் திடீரென்று இளவரசர் காலில் விழுந்தான். இளவரசே, தெரியாமல் பாதகம் செய்துவிட்டேன், பணத்தாசையால் செய்துவிட்டேன், மன்னிக்க வேண்டும் என்று கதறினான். இது என்ன பூங்குழலி, எல்லாருமாக சேர்ந்து என்னை பைத்தியமாக்கி விடுவார்கள் போலிருக்கிறதே. நீயாவது விஷயம் என்னவென்று சொல்லக்கூடாதா? இளவரசே, இத்தனை நேரம் சொல்ல வெட்கப்பட்டு கொண்டு சொல்லவில்லை. இவன் என் தமையன். தங்களை கொல்லுவதற்காக வந்த 2 பாவிகளையும் இவன்தான் கோடிக்கரையிலிருந்து படகில் ஏற்றி கொண்டு வந்தான். அவர்கள் சொற்படியேதான் இவன் இதுவரை இங்கே காத்து கொண்டிருந்தான். அவர்களை இன்று காலையில் மறுபடியும் படகில் ஏற்றி நாம் பார்த்த அக்கப்பலில் கொண்டு போய் விட்டானாம். தங்கள் நண்பரும் அதிலேதான் ஏறி இருக்கிறார் என்றாள். பிரபு, என்னை வெட்டி கொன்று விடுங்கள். அவர்கள் அத்தகைய துஷ்டர்கள் என்று எனக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் செய்திருக்க மாட்டேன். என்னை தங்கள் கையாலேயே கொன்று விடுங்கள் என்றான் படகுக்காரன். அப்பனே, இச்சமயம் உன் உயிர் எனக்கு விலை மதிப்பில்லாத பொருள். வா போகலாம். அந்த கப்பலிலேயே என்னையும் ஏற்றிக்கொண்டு போய் விடு. எனக்கு நீ செய்த கெடுதலுக்கு அதுதான் பரிகாரம். புறப்படு, போகலாம் என்றார் இளவரசர். கடற்கரையோரத்தில் சென்றதும் கரையில் கிடந்த படகை படகோட்டி தண்ணீரில் இழுத்து விட்டான். இளவரசர் கடலை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தார். அதோ கப்பல் இன்னும் தெரிகிறது, பிடித்து விடலாம் என்றார். சேனாதிபதியும் தூரத்தில் தெரிந்த கப்பலை கூர்ந்து பார்த்தார். இளவரசே, பழம் நழுவி பாலில் விழுந்தது போலாயிற்று என்றார். என்ன தங்களிடமிருந்து கூட நல்ல வார்த்தை வருகிறதே. நம் கண்ணுக்கு தென்படுவது தாங்கள் நினைக்கிறபடி வந்தியத்தேவனை ஏற்றிச் செல்லும் கப்பல் அல்ல. பார்த்திபேந்திரனுடைய கப்பல் திரிகோணமலை பக்கமிருந்து வருகிறது. நாம் இருக்கும் திசையை நோக்கி வருகிறது. தெரியவில்லையா? ஆம், அப்படியானால் மிகவும் நல்லதாக போயிற்று. பார்த்திவேந்திரர் வேறு ஏதோ நோக்கத்தோடு வருகிறார். ஆயினும் நல்ல சமயத்தில் வருகிறார். சிங்கத்தை கொண்டே சிறுத்தையை வேட்டையாடலாம். ஆனால் அந்த கப்பல் இங்கே வரும் வரையில் நான் காத்திருக்கப் போவதில்லை. படகில் சிறிது தூரம் சென்று எதிர்கொள்கிறேன். இளவரசே, தங்களுடன் படகில் வருவதற்கு ஐயா, நீங்கள் ஒருவரும் என்னுடன் வரவேண்டியதில்லை. இங்கேயே நின்றால் எனக்கு பெரிய உதவி செய்ததாக எண்ணிக்கொள்வேன். திருமலை, உனக்கும் கூடத்தான் சொல்கிறேன். உனக்குத்தான் கடல் என்றால் தயக்கமாயிற்று. ஆம் ஐயா, நானும் பின் தங்குவதாகவே இருந்தேன். இலங்கை தீவில் இருக்கும் வரையில் தங்களை பார்த்து கொள்ளும்படிதான் எனக்கு கட்டளை. முதன் மந்திரி மதுரையில் இருக்கிறார். அவரிடம் போய் இங்கு நடந்தவற்றை சொல்ல வேண்டும். அப்படியே செய். பூங்குழலி, நீயும் இங்கே நிற்க வேண்டியதுதான். உன் தமையனை பற்றி கவலைப்படாதே, நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ வந்த படகை எங்கேயோ விட்டிருப்பதாக சொன்னாயல்லவா, அதில் ஏறி இனி உன் வழியில் நீ போகலாம். நீ எனக்கு செய்த உதவியை என்றும் மறக்க மாட்டேன். செச்சே, கண்ணீரை தொடுத்துக்கொள். பார்க்கிறவர்கள் என்ன நினைத்துக் கொள்வார்கள். இவ்வாறு கூறிவிட்டு இளவரசர் ஊமைராணியின் அருகில் சென்று அவளுடைய பாதத்தை தொட்டு வணங்கப் போனார். அந்த மூதாட்டி அவரை தடுத்து நிறுத்தி உச்சி முகர்ந்து ஆசீர்வதித்தார். அடுத்த நிமிஷம் இளவரசர் கடலில் ஆயத்தமாக நின்ற படகில் பாய்ந்து ஏறிக்கொண்டார். கரையில் இருந்தவர்கள் படகை பார்த்து கொண்டே நின்றார்கள். இளவரசரும் போகின்ற படகிலிருந்து அவர்களை பார்த்து கொண்டிருந்தார். எல்லோரையும் பொதுவாக பார்த்தாலும் அவருடைய கண்கள் பூங்குழலியின் கண்ணீர் வழிந்த முகத்திலேயே நிலைத்து நின்றது. அதிசயம். தூர விலகி போக போக உருவங்கள் சிறியனவாக வேண்டுமல்லவா? கரையில் இருந்த மற்றவர்களின் உருவங்கள் சிறியனவாகித்தான் வந்தன. ஆனால் பூங்குழலியின் முகம் மட்டும் வர வர பெரிதாகிக் கொண்டே இருந்தது. இளவரசரின் அருகில் நெருங்கி வந்து கொண்டே இருந்தது. இளவரசர் உடம்பை சிலிர்த்து கொண்டார். கண்களை வேறு பக்கம் திருப்பினார். முதலாவது
முதலாவது நாள் இரவு கண்ட கனவில் ஒரு நிகழ்ச்சி அவர் மனக்கண் முன் வந்தது. இளைய பிராட்டி குந்தவை, தம்பி, உனக்காக இங்கே வானதி காத்திருக்கிறாள் என்பதை மறந்துவிடாதே என்று கூறிய மொழிகள் கடல் அலைகளின் இரைச்சலுக்கிடையில் தெளிவாக அவருடைய காதில் கேட்டது. அத்தியாயம் 50. ஆபத்துதவிகள். ஆபத்துக்கு உதவி செய்கிறவா பேர் ஆபத்துதவிகள். அவள் பாண்டியர்களுடைய டெரரிஸ்ட். வாழலாம் பாண்டியர்களுக்காக வேலை செய்கிற டெரரிஸ்ட். தே ஆர் அகெயின்ஸ்ட் சோழ சாம்ராஜ்யம். இளவரசரை படகிலே பார்த்ததும் பார்த்திபேந்திரனுக்கு உண்டான ஆச்சரியம் சொல்லத்தரமன்று. கும்பிடப்போன தெய்வம் குறுக்கே வந்து தரிசனம் தந்ததுமல்லாமல் வேண்டிய வரங்களை கேள் என்று சொன்னது போலவா இருக்கிறது. எனினும் இப்படி அவர் தனியாக படகில் வருவதன் காரணம் என்ன? பழுவேட்டரையர்களின் கப்பல்கள் என்ன ஆயின? தன்னுடைய கப்பல் இது என்று தெரியாமல் ஒருவேளை இதுதான் அவரை சிறைப்படுத்த வந்த கப்பல் என்று எண்ணிக்கொண்டு வருகிறாரோ? அப்படியெல்லாம் தவறான எண்ணத்துடன் வரவில்லை என்று விரைவிலேயே தெரிந்து போயிற்று. படகிலிருந்து கப்பலில் இளவரசர் ஏறியதும் பார்த்திபேந்திரன் கேட்கும் வரையில் காத்திராமல் நடந்த சம்பவங்களை சுருக்கமாக கூறிவிட்டார். அராபியர் வசப்பட்ட கப்பலில் வந்தியத்தேவன் இருக்கிறான், அவனை எப்படியாவது தப்பு வைத்தாக வேண்டும் என்றார். இளவரசர் கூறிய செய்திகள் பார்த்திபேந்திரனுக்கு மிக குதூகலத்தை உண்டாக்கின. எல்லாம் நன்றாகத்தான் முடிந்திருக்கின்றன. அந்த முரட்டப்பிள்ளை இவ்வளவு பதட்டமாக காரியம் செய்யாதிருந்தால் இன்னும் நன்றாயிருந்திருக்கும். ஆயினும் அவனை அயல் நாட்டாரிடம் காட்டிக் கொடுத்து விடக்கூடாது. அந்த கப்பல் வெகு தூரம் போயிருக்க முடியாது. எப்படியும் துரத்தி பிடித்து விடலாம் என்றார். பிறகு களபதியை கூப்பிட்டு விவரத்தை கூறினான். களபதினாக்கா கப்பல் கேப்டன், அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிறகு களபதியை கூப்பிட்டு விவரத்தை கூறினான். அதை பற்றி என்ன கவலை? காற்று இப்படியே அனுகூலமாக அடித்து கொண்டிருந்தால் சாயங்காலத்துக்குள் பிடித்து விடலாம். நம்மை மீறி அந்த கப்பல் எங்கே போய்விடப் போகிறது? கோடிக்கரை சென்று பிறகு கடற்கரையோரமாகத்தானே போக வேண்டும் என்றான் களபதி. ஆனால் வாயு பகவானுடைய திருவுள்ளம் வேறு விதமாக இருந்தது. வர வர காற்றின் வேகம் குறைந்து வந்தது. உச்சிவேளை ஆனதும் காற்று அடியோடு நின்று விட்டது. கடல் அலை என்பதே இன்றி அமைதியடைந்திருந்தது. சொல்ல முடியாத புழுக்கம் சூழ்ந்தது. சூரிய பகவான் வானத்தில் ஜோதி பிழம்பாக விளங்கி கடல் மீது தீயை பொழிந்தார். கடல் நீர் தொட்டு பார்த்தால் சுட்டிராது. ஆயினும் கடலை பார்க்கும்போது தண்ணீர் கடலாக தோன்றவில்லை. நன்றாக காய்ச்சி கொதித்து புகை எழும்பும் எண்ணெய் கடல் போல் தோன்றியது. சூரிய கிரணங்கள் நேரே பிரதிபலித்த இடங்களில் உருக்கிய அக்னி கடலாகவும் காணப்பட்டது. கப்பல் அசையவில்லை. பாய்மரங்களிலிருந்து எல்லா பாய்களும் நன்றாக விரிக்கப்பட்டிருந்தன. பயன் என்ன? அலை ஓசை நின்றது போல் பாய்மரங்கள் சடபடவென்று அடித்துக்கொள்ளும் ஓசையும் நின்றுவிட்டது. பாய்மரங்கள் அடித்துக்கொள்ளும் ஓசை நின்றுவிட்டது. பாய்மரங்களும் தூண்களும் குறுக்கு விட்டங்களும் அசையும் போது ஏற்படும் கரமுற சத்தமும் இல்லை. கப்பல் கடலை கிழித்து கொண்டு செல்லும் ஓசையும் இல்லை. உண்மையில் அந்த நிசப்தம் சகிக்க முடியாத வேதனையை அளித்தது. அத்துடன் இளவரசரின் உள்ளத்தில் வந்தியத்தேவனை பற்றிய வேதனை மிகுந்தது. இப்படி காற்று நின்று கப்பலும் அடியோடு நின்று விட்டதே, இப்படியே எத்தனை நேரம் இருக்கும்? காற்று எப்போது மறுபடியும் வரும்? அந்த கப்பல் தப்பித்து கொண்டு போய்விட்டதா என்று கவலையுடன் கேட்டார். பார்த்திபேந்திரன் நாவாயின் நாயகனை நோக்கினான், அதாவது கப்பல் கேப்டனை. அப்போது களபதி, அதிக நேரம் இப்படியே காற்று அடியோடு ஓய்ந்து இருக்க முடியாது. சுழிக்காற்று எங்கேயோ உருவாகி கொண்டு இருக்கிறது. சீக்கிரத்தில் அது நம்மை தாக்கினாலும் தாக்கும், அல்லது நம்மை ஒதுக்கி விட்டு அப்பால் போனாலும் போய்விடும். நம்மை சுழிக்காற்று தாக்கினாலும் தாக்காவிட்டாலும் கடல் சீக்கிரத்தில் கொந்தளிக்கப் போவது நிச்சயம். இப்போது இவ்வளவு அமைதி குடிகொண்டிருக்கிறது அல்லவா? இன்று இரவுக்குள் மலை போன்ற அலைகள் எழுந்து மோதுவதை பார்ப்போம். மலைகளையும் பார்ப்போம், அதில் பாதாளத்தையும் பார்ப்போம் என்றான். சுழிக்காற்று கப்பலை தாக்கினால் அபாயம்தான் அல்லவா? சாதாரண அபாயமா? கடவுள் காப்பாற்றினால்தான் உண்டு. அப்படியானால் அந்த கப்பலை நாம் பிடிப்பது துர்லபம், இம்பாசிபிள். துர்லபம்ங்கிறது இம்பாசிபிள்னு அர்த்தம். இளவரசே, கடலும் காற்றும் பட்சபாதம் காட்டுவதில்லை. பார்ஷியாலிட்டி. பட்சபாதம்னா பார்ஷியாலிட்டி. நமக்கு ஏற்பட்டிருக்கும் நிலைமைதான் அந்த கப்பலுக்கு ஏற்பட்டிருக்கும். தற்சமயம் அதுவும் அசையாமல் தான் இருக்கும். ஒருவேளை கரையோரம் சென்றிருந்தால் என்று இளவரசர் கேட்டார். கரையோரம் போயிருந்தால் அதில் உள்ளவர்கள் இறங்கி கரை சேர்ந்து தப்பிக்கலாம். ஆனால் கப்பல் போனது தான் என்று சொன்னான் களபதி. எவ்வளவு பெரிய அபாயமாக இருந்தாலும் நமக்கு வேண்டியவர்கள் நம் பக்கத்தில் இருந்தால் கவலை இல்லை என்றார் இளவரசர். அவருடைய மனக்கண் முன்னால் வந்தியத்தேவனுடைய குதூகலம் ததும்பும் முகமும் பூங்குழலியின் மிரண்ட பார்வையும் முகமும் அடிக்கடி வந்து கொண்டிருந்தன. அவர்கள் இச்சமயம் எங்கே இருப்பார்கள்? என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? என்ன எண்ணிக்கொண்டிருப்பார்கள்? உண்மையிலேயே அபாயம் சூழ்ந்த நிலையில் நாம் விட்டுவிட்டு வந்த வந்தியத்தேவனிடம் இப்போது நாம் செல்வோம்.
இளவரசரை சிறைப்பிடித்துக் கொண்டு போவதற்காக வந்த பெரிய மரக்கலத்தின் அடித்தட்டில் தட்டுமுட்டு சாமான்களும் மரக்கட்டைகளும் மூட்டை முடிச்சுகளும் போட்டிருந்த இருண்ட அறையில் அவன் ஒரு கட்டையுடன் சேர்த்து கட்டப்பட்டு கிடந்தான். வெகு நேரம் வரையில் அவன் பிரமை பிடித்தவன் போலிருந்தான். அவசர புத்தியினால் இத்தகைய இக்கட்டில் அகப்பட்டு கொண்டு விட்டோமே என்ற எண்ணம் அவனை வதைத்தது. இது என்ன கப்பல்? யாருடைய கப்பல்? இதில் சில முரட்டு அராபியர்களும் மந்திரவாதி ரவிதாசனும் சேர்ந்திருப்பது எப்படி? இந்த கப்பல் எங்கே போகிறது? தன்னை என்னதான் செய்வார்கள் என்று யோசித்து பார்த்தும் அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவன் தன் வருங்காலத்தை பற்றி கண்டு வந்த கனவெல்லாம் உண்மையில் கனவுதான் போலும். இதைவிட பெரிய கஷ்டங்கள் இருந்தெல்லாம் அவன் தான் தப்பித்திருக்கும் போது இதிலிருந்து தப்பிக்கவும் ஒரு வழி கிடைக்காமல போகும் என்ற சபலமும் சில சமயம் ஏற்பட்டது. பார்க்கலாம். உடம்பில் உயிர் இருக்கும் வரையில் அறிவும் ஆலோசனை திறனும் இருக்கும் வரையில் அடியோடு நம்பிக்கை இழக்க வேண்டியதில்லை. இந்த ஆசை தோன்றிய பிறகு சுற்றுமுற்றும் பார்த்தான். இருட்டில் முதலில் கண் தெரியவில்லை. வர வர தெரியலாயிற்று. அவனுக்கு சமீபத்திலேயே பலவித ஆயுதங்கள் குவிந்து கிடப்பதைக் கண்டான். அவனுடைய உடம்பு இறுக்கி கட்டப்பட்டிருந்ததை தவிர கைகள் இறுக்கி கட்டப்படவில்லை. கைக்கட்டை தளர்த்தி கொண்டு ஒரு கையை நீட்டி அங்கே கிடந்த கத்திகளில் ஒன்றை எடுக்கலாம். உடம்பையும் கால்களையும் பிணைத்திருந்த கயிறுகளையும் அறுத்துவிடலாம். ஆனால் பிறகு என்ன செய்வது? இந்த அரைக்கதவோ சாத்தப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து வெளியில் போவது எப்படி? போன பிறகு அவ்வளவு அராபியர்களுடன் மந்திரவாதியுடனும் அவன் தோழனுடன் சேர்ந்தாற்போல் சண்டை போட முடியுமா? அப்படி சண்டை போட்டு எல்லாரையும் கொன்று விட்டாலும் அப்புறம் என்ன பண்ணுவது? கப்பலை தன்னந்தனியாக தன்னால் செலுத்த முடியுமா? கப்பலை பற்றிய சமாச்சாரம் ஒன்றுமே தனக்கு தெரியாதே. ஆம், மறுபடியும் அவசரப்படக்கூடாது. பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தன்னை உடனே கொல்ல முயலாமல் அவர்கள் கட்டி போட்டிருப்பதே கொஞ்சம் நம்பிக்கைக்கு இடமளிக்கிறதல்லவா? என்னதான் செய்யப் போகிறார்கள் பார்க்கலாமே. ஆனால் நேரம் ஆக ஆக வந்தியத்தேவனுடைய பொறுமை பெரிதும் சோதனைக்கிடமாயிற்று. அடுப்புக்குள் போட்டு அவனை வேக வைப்பது போல் அந்த அறை அவ்வளவு புழுக்கமாயிருந்தது. உடம்பில் வேர்வை வேர்த்து கொட்டியது. கடல் பிரயாணம் இவ்வளவு வெதுப்போதாயிருக்கும் என்று அவன் கனவிலும் எண்ணியதில்லை. பூங்குழலியுடன் அன்றிரவு படகில் சென்றதை நினைத்து கொண்டான். அப்போது எப்படி குளிர்காற்று வீசிற்று! உடம்புக்கு எவ்வளவு இதமாயிருந்தது! அதற்கும் இதற்கும் எத்தனை வித்தியாசம்! சுண்ணாம்பு காலவாயில் போடுவது என்பார்களே, அதுபோல அல்லவா இருக்கிறது. திடீரென்று ஏதோ ஒரு மாறுதலை அவன் உணர்ந்தான். ஆம், கப்பலில் ஆட்டம் நின்று விட்டது. கப்பல் நகராமல் நின்ற நிலையில் நிற்பதாக தோன்றியது. புழுக்கம் இன்னும் அதிகமாயிற்று. தாகம் மிகுந்து நாவும் தொண்டையும் வறண்டன. ஏது, இனி வெகு நேரம் பொறுக்க முடியாது. கத்தியை எட்டி எடுத்து கட்டுக்களை அறுத்து கொண்டு புறப்பட்டு போய் பார்க்க வேண்டியதுதான். கப்பலில் எங்கேயாவது குடி தண்ணீர் வைத்திராமலா இருப்பார்கள்? வந்தியத்தேவன் சுற்றுமுற்றும் பார்த்தான். ஒரு மூலையில் சில தேங்காய்கள் கிடந்தன. ஆஹா, வெண்ணெய் இருக்க நெய்க்கு அழுவானேன். அந்த தேங்காய்களை கொண்டு பசி தாகம் இரண்டையும் தீர்த்து கொள்ளலாமே. கையின் கட்டுக்களை வந்தியத்தேவன் நன்றாய் தளர்த்தி விட்டு கொண்டான். கத்தியை எடுக்க கையை நீட்டியும் விட்டான். அச்சமயம் காலடி சத்தம் கேட்டது. கதவு திறக்கும் சத்தமும் கேட்டது. நீட்டிய கையை மடக்கி கொண்டான். முன்னொரு தடவை வந்துவிட்டு போன மந்திரவாதி ரவிதாசனும் அவனுடைய தோழனும் உள்ளே வந்தார்கள். இருவரும் வந்தியத்தேவனுக்கு இருபுறத்திலும் நின்று கொண்டார்கள். கப்பல் பிரயாணம் எப்படியப்பா, சுகமாயிருக்கிறதா என்று ரவிதாசன் கேட்டான். வந்தியத்தேவன் தாகம் கொல்லுகிறது, கொஞ்சம் தண்ணீர் என்று பேச முடியாமல் பேசினான். எங்களுக்கும் தாகம்தான். அந்த பாவிகள் கப்பலில் தண்ணீர் வைக்கவில்லையே என்றான் ரவிதாசன். காளிக்கு எல்லாரையும் விட அதிக தாகமாக இருக்கிறது, இரத்த தாகம் என்றான் இன்னொருவன். வந்தியத்தேவன் திரும்பி அவனை உற்று பார்த்தான். என்னை ஞாபகம் இல்லையா தம்பி? மறந்து விட்டாயா? கடம்பூர் அரண்மனையில் குறவை கூத்துக்கு பிறகு தேவராளன் வந்து வெறியாட்டம் ஆடினானே. காளித்தாய் பலி கேட்கிறாள், 1000 வருஷத்து அரசகுல ரத்தம் கேட்கிறாள் என்று ஆவேசம் வந்து சொன்னானே. இப்போது ஞாபகம் வருகிறது. நீதான் அந்த தேவராளன் என்று வந்தியத்தேவன் முணுமுணுத்தான். ஆமாம், நான் தான். 1000 வருஷத்து அரசகுமாரனை காளிக்கு பலி கொடுக்கலாம் என்றுதான் இலங்கைக்கு வந்தோம். அது சாத்தியப்படவில்லை. அந்த வீர வைஷ்ணவனை வைகுண்டத்துக்கு அனுப்ப பார்த்தோம், அதுவும் முடியவில்லை. நீயாவது வலுவில் வந்து சேர்ந்தாயே, மிக்க சந்தோஷம். இப்போதைக்கு குறுநில மன்னர் குலத்து இரத்தத்தோடு காளிக்கு திருப்தியடைய வேண்டியதுதான் என்றான் தேவராளன். அப்படியானால் ஏன் தாமதிக்கிறீர்கள் என்று வந்தியத்தேவன் கேட்டான். வீர வாலிபனாகிய உன்னை கண்ட இடத்தில் பலி கொடுத்து விடலாமா? கரை சேர்ந்த பிறகு எல்லா பூசாரிகளையும் அழைத்து உற்சவம் கொண்டாடியல்லவா பலி கொடுக்க வேண்டும். முக்கியமாக பூசாரிணி வர வேண்டுமே. பூசாரிணி யார்? யார் என்று உனக்கு தெரியாதா? பழுவூர் இளையராணிதான். வந்தியத்தேவன் சிறிது யோசித்து விட்டு, உங்களுக்கு உண்மையில் அத்தகைய எண்ணம் இருந்தால் உடனே கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள். இல்லாவிடில் இங்கேயே தாகத்தினால் செத்துப்போவேன் என்றான். தண்ணீர் இல்லையே தம்பி,
நீதான் மந்திரவாதி ஆயிற்றே. நன்றாக சொன்னாய். மந்திரம் போட்டிருக்கிறேன் பார். இப்போது கப்பல் அசையாமல் நிற்கிறது தெரிகிறதல்லவா? இரவுக்குள் சுழற்காற்று அடிக்கப் போகிறது. மழையும் வரும். மழை வந்தால் எனக்கு என்ன பயன்? நீங்கள் மேல்தட்டில் இருப்பீர்கள், நான் இங்கே. நீயும் மேல்தட்டுக்கு வரலாம். நாக்கை நீட்டி நீர் அருந்தி தாகத்தை போக்கிக் கொள்ளலாம். நாங்கள் சொல்கிறபடி கேட்பதாயிருந்தால். என்ன சொல்கிறீர்கள்? அந்த அராபிய பிசாசுகளை சமுத்திரராஜனுக்கு பலி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறோம். ஏன்? அவர்கள் கலிங்க நாட்டுக்கு இந்த கப்பலை கொண்டு போக வேண்டும் என்கிறார்கள். நாங்கள் கோடிக்கரையிலாவது நாகப்பட்டினத்திலாவது இறங்க வேண்டும் என்கிறோம். அவர்கள் 6 பேர், அதோடு பெரும் முரடர்களாக இருக்கிறார்களே. அவர்களின் 3 பேர் தூங்குகிறார்கள், மற்ற 3 பேர் உறங்கி வழிகிறார்கள். நாம் 3 பேரும் தூங்குகிற 3 பேரையும் வேலை தீர்த்து விட்டால் அப்புறம் 3 பேருக்கு 3 பேர் சமாளிக்கலாமே. வந்தியத்தேவன் சும்மா இருந்தான். என்ன தம்பி சொல்கிறாய்? எங்கள் யோசனைக்கு சம்மதித்தால் உன் கட்டை அவிழ்த்து விடுகிறோம். இளவரசரின் முகம் வந்தியத்தேவன் கண்முன் வந்து நின்றது. ஆம், அவர் இதை ஒப்புக்கொள்ள மாட்டார். தூங்குகிறவர்களை கொல்லுவதற்கு ஒரு நாளும் உடன்பட மாட்டார். என்னால் முடியாது. தூங்குகிறவர்களை தாக்கிக் கொள்வது நீசத்தனம். முட்டாளே, சோழ நாட்டு மாலுமிகள் தூங்கிக் கொண்டிருந்த போதுதான் இந்த அரபியர்கள் அவர்களை தாக்கி கொன்றார்கள். மற்றவர்கள் இழிவான செயல் புரிந்தால் நானும் அவ்வாறு ஏன் செய்ய வேண்டும்? சரி, உன்னிஷ்டம் என்றான் ரவிதாசன். அருகில் கிடந்த ஆயுத கும்பலிலிருந்து ஒரு கூரிய பட்டாக்கத்தியை அவன் எடுத்துக்கொண்டான். தேவராளனோ நுனியில் இரும்பு பூன் கட்டியிருந்த சிறிய உலக்கை போன்ற தடியை எடுத்துக்கொண்டான். இருவரும் அங்கிருந்து சென்றார்கள். ஆனால் அறையின் கதவை சாத்தி வெளியில் தாழ் போடவில்லை. அவர்கள் போன உடனே வந்தியத்தேவன் கையை நீட்டி கத்தி ஒன்றை எடுத்து தன்னை கட்டியிருந்த கயிறுகளை அறுத்து கொண்டான். குதித்து எழுந்து சென்று மூலையில் கிடந்த தேங்காய் ஒன்றை எடுத்து உடைத்தான். இளநீரை வாயில் விட்டு கொண்டான். மிச்சமிருந்த தேங்காய்களை ஒரு சாக்கி போட்டு மூடினான். பிறகு போருக்கு தகுதியான நல்ல வாள் ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டான். எந்த நிமிஷத்திலும் வெளியில் பாய்ந்து செல்வதற்கு ஆயத்தமாயிருந்தான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் தட் தட் என்று 2 முறை சத்தம் கேட்டது. 2 உடல்கள் கடலில் எரியப்பட்டன என்று அறிந்து கொண்டான். உடனே பயங்கரமான பெரும் கூச்சல், கைகலப்பு, கத்திகள் மோதும் சப்தம் எல்லாம் மேல்தட்டிலிருந்து வந்தன. வந்தியத்தேவன் கையில் பிடித்த கத்தியுடன் பாய்ந்தோடினான். ரவிதாசனையும் தேவராளனையும் மற்ற 4 அராபியர்களும் தாக்கி நெருக்கி கொண்டிருந்தார்கள். நெருக்கப்பட்டவர்களின் நிலை நெருக்கடியான கட்டத்தை அடைந்திருந்தது. வந்தியத்தேவன் பெரும் கூச்சல் போட்டுக்கொண்டு ஓடினான். அராபியர்களில் ஒருவன் திரும்பி அவனை தாக்க வந்தான். வந்தியத்தேவனுடைய கத்தி அராபியனின் கத்தியை தாக்கி அது கடலில் போய் விழச் செய்தது. அராபியனுடைய முகத்தில் ஒரு வெட்டுக்காயத்தையும் உண்டாக்கிற்று. இரத்தம் வழிந்த பயங்கர முகத்தையுடைய அராபியன் கை முட்டி ஓங்கிக் கொண்டு வந்தியத்தேவனுடைய மார்பில் குத்த வந்தான். வந்தியத்தேவன் சிறிது நகர்ந்து கொண்டான். அராபியன் தடால் என்று விழுந்தான். அவன் விழுந்த வேகத்தினால் கத்தி இடம்பெயர்ந்த பாய்மர குறுக்கு கட்டை ஒன்று அவன் தலையில் படார் என்று விழுந்தது. இன்னொரு அராபியனோடு வந்தியத்தேவன் சிறிது நேரம் துவந்த யுத்தம் செய்து அவனை கடலில் தள்ளினான். மந்திரவாதி ரவிதாசனும் தேவராளனும் போர்த்திறமை வாய்ந்தவர்கள் அல்ல. ஆகையால் அராபியர் இருவருடனும் தனித்தனி சண்டை போடுவதே அவர்களுக்கு கஷ்டமாயிருந்தது. நேரம் ஆக ஆக களைப்படைந்து வந்தார்கள். அச்சமயம் கடலில் ஏதோ விழுந்த சப்தம் கேட்டு அராபியர்கள் இருவரும் தங்கள் தோழர்களின் கதி என்னவோ என்று திரும்பி பார்த்தார்கள். அதுதான் சமயம் என்று ரவிதாசனும் தேவராளனும் அவர்களை தீர்த்து கட்டினார்கள். எல்லாம் முடிந்ததும் வெற்றி பெற்ற மூவரும் இளைப்பார உட்கார்ந்தார்கள். அப்பனே, நல்ல சமயத்தில் வந்தாய். எப்படி வந்தாய் என்று கேட்டான் ரவிதாசன். நீ ஏதோ மந்திரம் போட்டாய் போலிருக்கிறது. என்னை கட்டியிருந்த கட்டுக்கள் தாமாகவே அவிழ்ந்து கொண்டன. கையில் இந்த கத்தி வந்து ஏறியது என்றான் வந்தியத்தேவன். உன் தாகம் என்ன ஆயிற்று? தேங்காய் ஒன்று என் தலைக்கு மேல் வந்தது. அதுவாக உடைத்து கொண்டு என் வாயில் கொஞ்சம் இளநீரை ஊற்றியது. ஓஹோ, நீ வெகு பொல்லாதவன் என்றான் தேவராளன். இருவரும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். தம்பி, உன்னை பரிசோதித்தோம். வேண்டுமென்றே உன் கட்டுக்களை தளர்த்தி விட்டிருந்தோம். ஆயுதங்களை பக்கத்தில் வைத்திருந்தோம். தேங்காய்களை உனக்கு தெரியும்படி போட்டு இருந்தோம் என்றான் ரவிதாசன். இவையெல்லாம் பொய்யா உண்மையா என்று வந்தியத்தேவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சற்று மௌனமாயிருந்தான். அப்பனே, யோசித்துச் சொல். நீ உயிர் பிழைக்க வேண்டுமா? பிழைத்து கரை சேர்ந்து உன் உற்றார் உறவினர் முகத்தை பார்க்க வேண்டுமா? பொருளும் போகமும் பதவியும் பட்டமும் பெற்று வாழ வேண்டுமா? விருப்பமிருந்தால் சொல், எங்களுடன் சேர்ந்து விடு. இவ்வளவு நலங்களையும் அடையலாம் என்றான் ரவிதாசன். தூங்கிக் கொண்டிருந்த மனிதர்களை கொன்றீர்கள் அல்லவா என்றான் வந்தியத்தேவன். 2 பேரைத்தான் கொல்ல முடிந்தது. மற்றவன் விழித்து கொண்டான். நீ முன்னமே எங்களுடன் சேர்ந்திருந்தால் இன்னும் சிறிது சுலபமாய் போயிருக்கும். தூங்கிக் கொண்டிருப்பவர்களை கொல்லுகிறது எந்த தர்மத்தில் சேர்ந்தது? அவ்விதம் செய்ய எப்படி உங்களுக்கு மனம் வந்தது? இந்த கடுகுக்கு நீ பயப்பட்டால் பெரிய பெரிய பூசணிக்காய்களை எப்படி விழுங்குவாய்? எங்களுடன் நீ சேர்வதாயிருந்தால். உங்களுடன் என்கிறீர்களே, நீங்கள் யார்?
ரவிதாசன் தேவராளனை பார்த்து, இனி இவனிடம் ரகசியம் தேவையில்லை. ஒன்று இவன் நம்முடன் சேர வேண்டும், அல்லது கடலுக்கு பலியாக வேண்டும். ஆகையால் இவனிடம் எல்லாம் சொல்லிவிடலாமே என்றான். எல்லாவற்றையும் நன்றாக சொல்லு என்றான் தேவராளன். கேள் தம்பி, நாங்கள் வீரபாண்டிய மன்னருடைய ஆபத்துதவிகள். அவரை காத்து நிற்பதாக ஆணையிட்டு சபதம் செய்தவர்கள். உங்களால் அது முடியவில்லை. ஆதித்த கரிகாலர் வெற்றி பெற்றார். எப்படி வெற்றி பெற்றார்? ஒரு பெண் பிள்ளையின் மூடத்தனத்தினால் வெற்றி பெற்றார். அவள் தன் மோகவலையின் சக்தியில் அதிக நம்பிக்கை வைத்திருந்தாள். அந்த சோழகுல நாகப்பாம்பை தன்னால் படம் எடுத்து ஆடச் செய்ய முடியும் என்று நம்பினாள். பாம்பு படம் எடுத்து ஆடத்தான் ஆடியது. ஆனால் அதன் விஷப்பல்லின் சக்தியை நடுவில் காட்டிவிட்டது. எங்கள் மன்னரின் தலை புழுதியில் உருண்டது. தஞ்சாவூர் வரையில் கொண்டு போனார்கள். தலையை பல்லக்கில் வைத்து ஊர்வலம் விட்டார்கள். ஆஹா, தஞ்சாவூர் தஞ்சாவூர், அந்த நகரம் அடையப் போகிற கதியை பார்த்து கொண்டிரு தம்பி. இவ்விதம் கூறிய போது ரவிதாசனுடைய சிவந்த அகன்ற கண்கள் மேலும் அகன்று அனலை கக்கின. அவனுடைய உடல் நடுங்கியது. பல்வரிசைகள் ஒன்றோடு ஒன்று உராயும் சப்தம் கேட்டது. தேவராளனுடைய தோற்றமும் அவ்விதமே கோரமாக மாறியது. போனது போயிற்று. அதற்காக இனிமேல் என்ன செய்யப் போகிறீர்கள்? இறந்து போன வீரபாண்டியனுடைய உயிரை உயிர்ப்பிக்க முடியுமா? வீரபாண்டியரை உயிர்ப்பிக்க முடியாது. அவ்வளவு சக்தி என்னுடைய மந்திரத்துக்கு கூட கிடையாது. ஆனால் அவரை கொன்றவனையும் அவனைச் சேர்ந்தவர்களையும் பூண்டோடு அழித்து பழிக்கு பழி வாங்குவோம். சோழகுல பாம்பு வர்க்கத்தை குஞ்சு குழந்தைகள் உள்பட நாசம் செய்வோம். எங்களுடன் நீ சேர்கிறாயா சொல். சோழகுலத்தை நாசம் செய்த பிறகு அப்புறம் என்ன செய்வீர்கள்? எங்கள் மகாராணி யாருக்கு பட்டம் சூட்டச் சொல்கிறார்களோ அவனுக்கு சூட்டுவோம். மகாராணி யார் தெரியாதா தம்பி? பழுவூர் இளையராணியாக இப்போது நடிப்பவள்தான். அப்படியானால் மதுராந்தகருக்கு அவனும் ஒரு பாம்பு குட்டித்தானே? பழுவேட்டரையர்? அந்த கிழவனை எங்கள் அரசனாக்குவோம் என்றா நினைக்கிறாய்? அவனுடைய செல்வாக்கையும் பணத்தையும் உபயோகப்படுத்துவதற்காக உங்கள் மகாராணி அவன் வீட்டில் இருக்கிறாளாக்கும். நன்றாக தெரிந்து கொண்டாயே, நீ நல்ல யூகசாலி, நல்ல திங்கிங் கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறான். வீரபாண்டியனுடைய மரணத்துக்கு காரணம் ஒரு பெண் பிள்ளை என்று சொன்னீர்களே, அதுவும் பழுவூர் ராணிதான். போரில் காயம்பட்டு கிடந்த வீரபாண்டியரை தான் காப்பாற்றுவதாக அவள் வாக்களித்தாள். அதை நிறைவேற்றவில்லை. அவளே துரோகம் செய்துவிட்டாள் என்று நினைத்து அவளை உயிருடன் கொளுத்த நினைத்தோம். பழிக்கு பழி வாங்குவதாக எங்களுடன் சேர்ந்து அவளும் சபதம் செய்தபடியால் அவளை உயிருடன் விட்டோம். இன்று வரையில் அவள் வாக்கை நிறைவேற்றி வருகிறாள். அவளுடைய உதவி மட்டும் இல்லாவிட்டால் நாங்கள் இவ்வளவு செய்திருக்க முடியாது. இன்னும் நீங்கள் ஒன்றும் சாதித்து விடவில்லையே. கொஞ்சம் பொறு அப்பனே, பார்த்து கொண்டே இரு என்றான் ரவிதாசன். நம்மிடமிருந்து இவன் எல்லாம் தெரிந்து கொண்டான். நாம் கேட்டதற்கு மறுமொழி ஒன்றும் சொல்லவில்லையே என்றான் தேவராளன். தம்பி, என்ன சொல்கிறாய்? எங்களுடன் சேர்கிறாயா? யார் கண்டது? உனக்கே ஒருவேளை அதிர்ஷ்டம் அடிக்கலாம். நீயே ஒருவேளை தென் தமிழகத்தின் வீர சிம்மாசனத்தில் ஏறினாலும் ஏறலாம். என்ன சொல்கிறாய்? சில காலத்துக்கு முன்னே எல்லாம் வந்தியத்தேவன் உங்களுடன் சேர்கிறேன் என்று சொல்லியிருப்பான். ஆனால் இளவரசருடன் 3 நாள் பழகியது அவனுடைய மனப்போக்கில் ஒரு பெரிய மாறுதலை உண்டாக்கிவிட்டது. பொய், புனை சுருட்டுகள், சமயோசித தந்திரங்கள் இவற்றில் அவனுக்கு பற்றுவிட்டு போயிருந்தது. ஆகையால் பேச்சை மாற்ற விரும்பி, இந்த கப்பலை எப்படி பிடித்தீர்கள்? சற்று முன் யமனுலகுக்கு அனுப்பிய அரபு நாட்டாருடன் எப்படி சிநேகமானீர்கள் என்று கேட்டான். எல்லாம் என்னுடைய மந்திர சக்தி அப்பனே. திரிகோணமலையில் இவர்களிடமிருந்து தான் நாங்கள் குதிரைகளை விலைக்கு வாங்கினோம். அந்த குதிரைகளை கொண்டு உங்களை தொடர்ந்து முன்னும் பின்னுமாக வந்து கொண்டிருந்தோம். யானை இரவுத்துறையில் இளவரசர் இறங்கி ஓடியதை பார்த்தோம். அவருக்கு முன்னால் இங்கு வந்துவிட தீர்மானித்து குறுக்கு வழியில் நாங்கள் வந்து சேர்ந்தோம். இங்கே வந்து பார்த்தால் எங்கள் பழைய சிநேகிதர்கள் இந்த கப்பலை கைப்பற்றியிருந்தார்கள். அவர்கள் ஏறி இந்த கப்பல் முல்லைத்தீவுக்கு அருகில் கரை தட்டி உடைந்து போய்விட்டதாம். இங்கே ஒளிந்திருந்து இந்த கப்பலை கைப்பற்றி கொண்டார்கள். கடலோரத்தில் வழிகாட்டுவதற்கு எங்களையும் வருகிறீர்களா என்று கேட்டார்கள். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல ஆயிற்று. அது எப்படி? அந்த சோழகுலத்து இளநாகம் சோழ சேனாதிபதியுடன் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டோம். எப்படியும் சோழ நாட்டுக்கு அவன் திரும்பி வந்து சேர்வான் என்று அறிந்து கொண்டோம். அது மட்டுமல்ல தம்பி, இலங்கையில் ஊமை பெண் பூதம் ஒன்று இருக்கிறது. அந்த பூதம் எங்கள் மந்திரத்துக்கு பதில் மந்திரம் போட்டு அருள்மொழிவர்மனை காப்பாற்றிக் கொண்டிருந்தது. ஆனால் சோழ நாட்டுக்கு அது வராது. வந்தியத்தேவன் அன்றிரவு அனுராதபுரத்தில் நடந்ததையெல்லாம் நினைத்து கொண்டான். ரவிதாசன் திடீரென்று சிரித்தான். இதென்ன சிரிப்பு? எதை கண்டு என்றான் வந்தியத்தேவன். ஒன்றுமில்லை தம்பி, இந்த அரபு நாட்டாரின் சுபாவத்தை எண்ணினேன், சிரிப்பு வந்தது. இவர்கள் இவ்வளவு முரட்ட மனிதர்கள் அல்லவா? மனிதர்களை கொல்வது இவர்களுக்கு வாழைக்காயை அறிவது போன்றது. ஆனால் குதிரைகளிடம் இவர்களுக்கு அளவில்லாத அபிமானம்.
குதிரைகளின் கால் குழம்பில் இரும்பு பொன் அடித்துத்தான் அவர்கள் நாட்டில் குதிரைகளை ஓட்டுவார்களாம். நாம் குதிரைகளை வெறுங்காலுடன் ஓடச் செய்கிறோமாம். அதனால் நாம் கருணையற்ற அநாகரிக மிருகங்களுக்கும் கேடான மனிதர்களாம். நம்மிடம் குதிரைகளை விற்பதே பாவமாம். இன்று காலையில் என்ன நடந்தது தெரியுமா? சொல்லுங்கள். கப்பலில் எல்லோரும் ஏறிக்கொண்டோம், பாய்மரங்கள் விரித்தோம், கப்பல் கிளம்பி விட்டது. அப்போது கரையில் ஒரு குதிரையின் காலடி சத்தம் கேட்டது. அவ்வளவுதான். முல்லைத்தீவில் உடைந்த கப்பலில் இருந்து தப்பி கரையேறிய அவர்களுடைய குதிரைகளில் ஒன்றாயிருக்கலாம் என்று சந்தேகித்தார்கள். அவர்களில் ஒருவன் கப்பலில் இருந்து இறங்கி பார்த்துவிட்டுத்தான் வருவேன் என்றான். எங்களையும் அவனுடன் சேர்த்து அனுப்பினார்கள். பிறகு குதிரை அகப்படவில்லை. தம்பி, நீ அகப்பட்டாய். எவ்வளவு நல்லதாக போயிட்டிருப்பார். இந்த குதிரை பிரியர்களை வேலை தீர்ப்பதற்கு எவ்வளவு சௌகரியமாக போயிற்று. எல்லாம் சரிதான். இந்த பிள்ளை நம்முடைய கேள்விக்கு இன்னும் விடை சொல்லவில்லை என்று ஞாபகப்படுத்தினான் தேவராளன். சொல்கிறேன் ஐயா, சொல்கிறேன். நான் சோழகுலத்திற்கு ஊழியம் செய்ய ஏற்றுக்கொண்டவன். ஒரு நாளும் உங்களுடன் சேரமாட்டேன். வேளக்கார படையை சேர்ந்திருக்கிறாயா? சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறாயா? அதெல்லாம் இல்லை. பின்ன என்ன தயக்கம்? நீ போர் வீரன். எந்த கட்சியில் அதிக அனுகூலம் இருக்கிறதோ அதில் சேர வேண்டியதுதானே அனுகூலம்னு அட்வான்டேஜ். சோழ குலத்தாருடன் உறவு பூணுவதற்கு எல்லா சபதங்களையும் காட்டிலும் பலம் அதிகம் கொண்ட காரணம் தனக்கு இருக்கிறது என்பதை வந்தியத்தேவன் அவர்களிடம் சொல்லவில்லை. இளையபிராட்டியின் கடைக்கண் பார்வையையும் முல்லை நிகர் புன்னகையையும் காட்டிலும் சோழகுலத்தாருக்கு உயிரை கொடுக்க வேறு காரணம் தனக்கு வேண்டுமா? அப்புறம் இளவரசரின் இணையில்லா சிநேகம் இருக்கிறது. அவருடன் ஒரு தடவை சிநேகமானவன் மறுபடி எப்படி மாற முடியும்? எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கொலைகார கூட்டத்தில் நான் சேர மாட்டேன் என்றான் வந்தியத்தேவன். அப்படியானால் உன் உயிரை சமுத்திரராஜனுக்கு பலியிட ஆயத்தப்படு, கெட்டியா ரெடியாரு அப்படின்னு சொல்கிறேன் என்றான் ரவிதாசன்.